ஹலோ மக்களே! நெறையா பேரு எக்ஸாம்க்காக நல்லா படிச்சுட்டு, எக்ஸாம் கிட்ட வந்த உடனேயே நல்லா எக்ஸாம சொதப்பிருவாங்க. இல்லையா, எக்ஸாம் ஹால்குள்ள போற வரைக்கும் எல்லாமே தெரியும்னு கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு, கொஸ்டின் பேப்பர பார்த்த உடனேயே டென்ஷன் ஆகி நெறையா தப்பு தப்பா ஆன்சர் பண்ணிருவாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்? அண்ட் சில பேரு நெறையா லேர்ன் பண்ணுவாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நெறையா லேர்ன் பண்ணுவாங்க. அத நெறையா நாளைக்கு ஞாபகமும் வச்சிருப்பாங்க. இது எப்படி பாசிபிள்னு அனலைஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பல்கேரியன் சைக்காலஜிஸ்ட் ஜார்ஜி லொசானோவ் நமக்கு பிரெயினை பற்றி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்மளுடைய பிரெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். இதில் லெஃப்ட் சைட் இருக்க பிரெயின் நமக்கு கிரியேட்டிவ் திங்கிங்க்கு யூஸ் ஆகும். இதுவே ரைட் சைடு இருக்க பிரெயின் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ரெண்டு பிரெயினும் சேம் டைமில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் அதை நம்மளால் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். ரெண்டு வேவ்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருக்காரு. ஆல்ஃபா வேவ்ஸ் அண்ட் பீட்டா வேவ்ஸ். இங்கே ஆல்ஃபா வேவ்ஸ் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம என்ன லேர்ன் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணி முடிக்க முடியும். அண்ட் அதை லாங் டேர்முக்கு ஞாபகமும் வச்சுக்க முடியும். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டோட்டலாக 3 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 3 இயர்ஸில் 300 வார்த்தையிலிருந்து 3000 வார்த்தை வரைக்கும் ஒரே நாளில் எப்படி படிக்கலாம், படித்ததை எப்படி ரீகால் பண்ணி மெமரைஸில் லாங் டேர்ம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கவர் ஆகிருக்கு. நம்ம நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் எப்பயும் படிக்கும்போது ரிலாக்ஸாக தான் படிப்பேங்கிறது. ஸோ இங்கேயும் அதுதான் அப்ளை ஆகுது. ரிலாக்ஸ்டாக படித்தா நிறையா கற்றுக்கலாம், லாங் டைமுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாமில் சொதப்புறதுக்கும் அதுதான் காரணம். நல்லா படிச்சுட்டு போனவங்க எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனேயே டென்ஷன் ஆகிட்டா என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகி அங்கே நம்ம தப்பு தப்பாக ஆன்சர் பண்ணிடுறோம். இல்லை எக்ஸாமுக்கு அப்பையார் ஆகிறதுக்கு முன்னாடி 1 வாரம் 10 நாள், ஏன் அந்த அன்னைக்கு காலையில் நம்ம டென்ஷன் ஆகிட்டா கூட நம்ம படிச்சிருக்கிறது மாற்றி மாற்றி குழப்பி விட நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ படிக்கும் போது எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக படிக்கிறோமோ எக்ஸாமும் அந்தளவுக்கு ரிலாக்ஸ்டாக பண்ணும்போது தான் எல்லாமே கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் மூலிமா கற்றுக்கிறது தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்.